கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்திலே பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான நெருக்கங்களும் மரண ஓலங்களும் நம்மை சுற்றி நிற்கிற நெருங்கி நிற்கிற இந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக அந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த காலத்தில் ஆகிலும் நாம் செயல்பட வேண்டியதும் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியதும் அவசியமான ஒன்றாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருந்தாலும் இந்த நாளிலே வீட்டிற்குள்ளே அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அல்லது நாம் நம்பிக்கொண்டிருந்தவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்ட இந்த காலத்தில் ஆகிலும் தேவன் பட்சமாய் திரும்பிவிடவும் ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்திற்கு நேராக செயல்படவும் தக்கதாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் மிகவும் அவசியமானது. அதுவே ஆண்டவர் இந்த காலத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக அந்த மணவாளனோடு நாம் யுகாயுகமாய் காலா காலமாய் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக நாம் நம்மை கவனத்தோடு நாம் பாதுகாத்துக் கொள்கிறதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து தேவன் பட்சமாய் திரும்பி விடுவதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த உலகம் ஒருவேளை எப்பொழுது இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்ப போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபை அதற்காக காத்திருக்கவில்லை. சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறது. இந்த இரண்டு காத்திருக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை அரசாங்கமோ இந்த உலகத்தினுடைய ஜனங்களோ அவர்கள் இந்த கொள்ளை நோயினுடைய காலங்கள் முடிந்து என்னுடைய இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நான் எப்பொழுது திரும்புவேன், ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு அடுத்தவைகளாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கு என்ன தேவை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன்படி வாழ்வதற்கு அவர்கள் எத்தனிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கும்படியாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க தூதர் தொனியுடனே மேகமீதில் வருவார்.
வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. ஆசை மகிழ்வனவர் பிதாவின் மகிமையோடு, பிதாவின் மகிமையோடு தேசமணவாட்டியை மருவமாக வருவார். தேசமணவாட்டியை மருவமாக வருவார். அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. ஆவியும் மணவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ, ஆவியும் மணவாட்டியும் ஆயத்த விழிப்புடனே பூரணம் அழைத்திடுவோம். ஆயத்த விழிப்புடனே பூரணம் அழைத்திடுவோம். காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே பேரானந்தமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அவர் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்படி அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற போது அவர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இரண்டு வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் அந்த சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தம்முடைய அடியவர்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று மாத்திரமல்ல, இந்த இயேசுவானவர்
எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கால நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே தேவ சபையாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே சாட்சிகளோடு வாழுகிறதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய வருகைக்காக காத்திருக்கும்படியாக, அவர் எப்பொழுது வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தார், ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் என்கிற நல்ல நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே சாட்சி உள்ளவர்களாக, அதே நேரத்தில் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற மணவாட்டியை போல உங்களை ஆயத்தமாய் காத்துக் கொள்கிறதிலே கவனமாயிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயுடைய தாக்கத்தை தொடர்ந்து என்ன விடிவு நமக்கு வரும் என்பதை நாம் அறியோம். ஒருவேளை இந்த காலங்கள் முடிந்து, ஒருவேளை நாம் ஏற்கனவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது போல ஒரு நல்ல படிப்பு படிப்பதற்கு, நல்ல வேலைகளை செய்வதற்கு, வீடுகளை கட்டுவதற்கு, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறது போல ஒரு இயல்பான காலம் நமக்கு உண்டாயிருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கொள்ளை நோயினுடைய காலம் முடிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் சந்திக்க போகிறோம் என்றால் அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருவதற்கும் அடையாளமான இந்த கொள்ளை நோய் நமக்கு சொல்லுகிற செய்தியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா, நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த காலை நேரத்தில் ஒரு இயல்பான இந்த உலக வாழ்க்கையை அல்ல, அதற்கு மேலாக கர்த்தராகிய கிறிஸ்து வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு மணவாட்டியாக, சபையாக காணப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அந்த பாடலுடைய ஒரு கவியை திரும்பவுமாக நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு நேச மணவாட்டியை மறுரூபமாக வருவாராம். ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு, ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு, நேச மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். நேச மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவளாய் நாம் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அவளாய் நாம் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அப்படி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, மறுரூபமாக்கப்படுவதற்கு ஒரு தேவ சபை, தேவ சபையின் மக்கள் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறவர்களாக, அந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று. இந்த கால நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வருகைக்காகவும், நாம் தேவ ஆவி
இந்த காலை நேரத்தில் அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை அப்படி இல்லாமல், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குமானால், ஒரு பெயரளவுக்கான கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாற்றம் இருக்குமானால், இந்த காலை நேரத்திலே கல்வாரி திருரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு உங்கள் பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் மாத்திரமே நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பும் பாவ விடுதலையும் அளிக்கக்கூடியவர். அதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அதற்காகவே அவர் சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய இரத்தம் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் பாவ விடுதலையும் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் மாற்றமல்ல, அந்த கல்வாரி திருரத்தமே நம்மை எல்லா காலத்திலும் பாதுகாக்கிற வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. அதோடு நின்றுவிடவில்லை. அப்படி இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தம்முடைய அடியவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக அவர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டுமா? அப்படி காத்திருந்தவர்கள் மேல் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டார். பொழிந்தள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த சீஷர்களே அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறவர்களாய் தொடர்ந்து காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் தேவன் எதற்காக எங்களை அழைத்திருக்கிறார், தேவன் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். இந்த இரண்டு காரியத்திலும் கவனமாய் இருப்பதற்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சபையே, தேவ ஜனமே, நீங்களும் நானும் கவனமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. பலத்தின் மேலே மாபலனே, புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே, புது பலன் நாம் பெற்றிட. சாலைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சோர்வின்றி எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன்மாரி மேல் பின்மாரி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன்மாரி மேல் பின்மாரி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்ரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்ரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். இரட்டிப்பான
நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, நல் விசுவாசம் பெற்றிட. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்னும் காண்போம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்னும் காண்போம். கண்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று இறங்குவே. முன்மாறி உன்னதத்தினின்று வந்திறங்குவே. பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட. நீதியின் சூரியன் இயேசுவுடனே நீதி அணிந்து என்றும் ஆழ்வோம். நீதியின் சூரியன் இயேசுவுடனே நீதி அணிந்து என்றும் ஆழ்வோம். இரட்சிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திடும். முன்மாறி மேல் உன்னதத்தினின்று வந்திறங்குவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பலவிதமான சூழல்களினாலே தொய்ந்து போயிருக்கிற என்னுடைய ஆவியை நீர் உயிர்ப்பிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருந்தும் ஆண்டவரே, ஒருவேளை சபை கூடி வருதல் இல்லாததினாலே அல்லது குடும்பத்திலே காணப்படுகிற நெருக்கடியான சூழல்களின் நிமித்தமாய் கவலை கொண்டு தங்கள் ஆவியிலே தொய்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு அடியவர்களையும் இந்த காலை நேரத்தில் நீர் உயிர்ப்பிப்பீராக, பலப்படுத்துவீராக. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமின்றி காக்கப்படுவதாக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டவர்களாக எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியினுடைய கடைசி பரியந்தமும் தேவன் தங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்திலே சாட்சிகளாயிருக்க, செயல்படுகிறவர்களாயிருக்க. ஆண்டவரே, ஜெப ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஜெப ஊழியத்திலே நிறைவேற்றுவதிலே கவனமாயிருக்கிறவர்களாகவும், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே கவனமாக இருக்கவும். ஆண்டவரே, ஆண்டவர் எங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீரோ அதற்கு ஏற்ற ஆண்டவரே கிருபாவரங்களினாலே, தெய்வ பலத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேலே மாஜயமே, ஜெயத்தோனியால் பெற்றிட. ஜெயத்தின் மேலே மாஜயமே, ஜெயத்தோனியால் பெற்றிட. போர்முனையில் சிறு தாவீது போல போர் வீரனாக என்றும் ஜெயிப்போம். போர்முனையில் சிறு தாவீது போல போர் வீரனாக என்றும் ஜெயிப்போம். ஆமாண்டவரே, குடும்பத்தாராலே அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்ட போதிலும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ நோக்கத்தை அறிந்திருந்த அந்த தாவீது தனக்கு எதிரே நின்று இஸ்ரவேலின் சேனைகளை கலந்து போடுகிற சத்துருவை அழித்து நிர்மூலமாக்கி விடுகிறதில்லை.
ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நாங்கள் கவனமாய் இருக்கிறது போலவே உங்களுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் நாங்கள் கவனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட, மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட, கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழ்வோம். கண்ணிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழ்வோம். ஆண்டவரே, இன்னைக்கு உடைய பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானத்தோடு ஆண்டவரே, அந்த தீர்மானத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆயுசு காலம் அளவும் எங்களை அழைத்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும், அதே வேளையிலே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட எதிர்பார்த்திருக்கிற மணவாட்டி சபையை போலவும் ஆண்டவரே, ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து விடுவதற்கு தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை தூய ஆவியானவராக கொண்டு வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 6வது மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே நாம் வழக்கமாய் தியானித்துக் கொண்டு வருகிற யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து ஜெயத்தின் மேல் மா ஜெயம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த செய்தியை சரியாய் புரிந்து கொள்வதற்கு இன்னமும் சில வேத பகுதிகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், அது மாத்திரமல்லாமல் உபாகமம் 1ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களை நாம் வாசித்தால் இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும், அது அல்லாமல் எண்ணாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் ஆகிய வேத பகுதிகளை நாம் தீர்க்கமாக வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவும், அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு ஜெயமுள்ளதாய் மாற்றிக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். இந்த ஜெயத்தின் மேல் மா ஜெயம் என்கிறதான இந்த தலைப்பிற்கு ஆதாரமாக ஒரு வசனம் என்னை மிகவும் கவர்ந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21, 22.
அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எப்ரோனிலும் தெபீரிலும் ஆனாவிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் நீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் நீதியாக இருந்தார்கள். இந்த வேத வசனத்தை வாசித்த போதுதான் இந்த ஜெயத்தின் மேல் மா ஜெயம் என்கிறதான ஒரு தலைப்பை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்தினார். கவனிங்கள், மக்களா என்கிற கெபியிலே 5 ராஜாக்கள் ஒளித்துக் கொண்டார்கள். அந்த ஒளித்துக் கொண்ட ராஜாக்களை வெளியே இழுத்துக் கொண்டு வந்து அவர்கள் சங்கரிக்கப்பட்டதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். லிப்னா, லாஹீஸ், கேசேர், எக்லோன், எப்ரோன் என்று அந்த 5 ராஜாக்களும் ராஜ்யங்களும் இஸ்ரவேல் ஜனங்களால் பிடிக்கப்பட்டதாக 10ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 38, 39ஆம் அதிகாரத்திலே தெபீர் அப்படிங்கிற பட்டணம் பிடிக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே ஆத்சோரன் ராஜாவாகிய யாவீன் பிடிக்கப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யாவீனை தொடர்ந்து மாதோன், சிம்ரோன், அக்சாபீன், தோர் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியான அநேக ராஜாக்களும் ராஜ்யங்களும் இஸ்ரவேல் ஜனங்களால் பிடிக்கப்பட்டதாகவும் 12ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 31 ராஜாக்கள் யோசுவாவின் தலைமையிலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களால் சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டதாகவும் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அங்கே ஒளித்துக் கொண்டிருந்த சத்துருக்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு அந்த சத்துருக்கள் பிடித்து அழிக்கப்பட்ட பின்பு தொடர்ச்சியாக துரிதமாக வேகமாக அடுத்த ராஜ்யங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களால் சுதந்திரிக்கப்பட்டதை குறித்து இந்த 2 அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆரம்ப கால யுத்தத்திலே எரிகோ பட்டணத்தையோ ஆயி பட்டணத்தையோ சுதந்திரித்துக் கொண்டது போல இந்த யுத்த முறைமைகள் அல்லது யுத்தத்தினுடைய செய்திகள் எல்லாம் அதிகமாக எழுதப்படாமல் தொடர்ச்சியாக ஜெயத்தின் சத்தங்கள் மாத்திரமே இந்த வேத பகுதிக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அப்படி வாக்கு பண்ணப்பட்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற ஒளிந்திருக்கிற சத்துருவை நாம் பிடித்து அழித்து விட்டோமானால் தொடர்ச்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டிய அல்லது மேற்கொள்ளப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாவற்றிலும் எளிதாக வென்றுவிடத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். அப்படியானால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 5 ராஜாக்களும் சங்கரிக்கப்பட்ட பின்பதாக வேகமாக துரிதமாக 31 ராஜாக்களுக்கு மேலாக அங்கே இஸ்ரவேல் அந்த தேசத்தினுடைய தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, மேற்கு பகுதி என்று எல்லா பகுதியிலுமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த பின்வரும் அடியவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் எளிதாக சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஒருவேளை இந்த இடத்திலே எளிதாக சுதந்திரித்துக் கொண்டதாக எழுதப்பட்டிருந்தாலும் இவர்கள் எளிதாக சுதந்திரித்துக் கொண்ட இந்த ஏனாக்கியரை குறித்து ஒரு சிலரை அல்லாமல் மீதி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த ஏனாக்கியரை குறித்து கடந்த காலங்களிலே இவர்களுடைய முற்பிதாக்கள் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கும் போது கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பதாக என்று அங்கே நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். 38 வருடங்கள் வனாந்திரத்திலே, அதை தொடர்ந்து யோர்தானை கடந்த பின்பு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள், இப்படி 45 46 ஆண்டுகளுக்கு பின்பு
இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெயத்தை ஏன் அவர்களால் ஏற்கனவே பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு யோசுவாவின் தலைமையிலே ஏனாக்கியர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே அங்கே இருந்த கானானின் ராஜாக்கள் 31 பேர் சங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே தேசத்தை, இதே ராஜாக்களை மோசேயின் தலைமைத்துவத்தில் இருந்தபோது ஜனங்கள் வேறு விதமாக பார்த்தார்கள். ஒருவேளை அந்த பார்வைக்கு நாம் ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் சந்தேக பார்வை என்று வைக்கலாம். மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இதே தேசத்தை, இதே ராஜாக்களை, இதே ராஜ்யங்களை சந்தேக பார்வையோடு பார்த்ததினாலே அன்றைக்கு அவர்களால் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கோ அவர்கள் விசுவாச பார்வையிலே பார்த்தார்கள். விசுவாச பார்வையிலே பார்த்த இவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த ராஜ்யங்களும் ராஜாக்களும் நிலைநிற்க முடியாதபடிக்கு சங்காரமாக்கப்பட்டார்கள். தேவ ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திர விதமான காரியங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப்படுவதற்கு ஏதுவாயிற்று. அப்படியானால் காலங்கள் கடந்தது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுடைய பார்வையிலே மாற்றங்கள் வந்தது. ஒருவேளை தலைமைத்துவத்தின் மாற்றம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. மோசேயின் தலைமைத்துவத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய்விட்டார்கள். யோசுவாவின் தலைமைத்துவத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வென்றெடுத்து விட்டார்கள் என்று இதை நாம் பார்க்க முடியாது. மாறாக அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவிசுவாசம், இதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு சத்துருக்களுக்கு மேலாக ஒரு பெரிய ஜெயம் வருவதற்கு ஏதுவாயிற்று. அந்த சம்பவங்களை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களுக்கு போதிப்பாராக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த பகுதியில் எல்லாம் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தேன் என்பது ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வருகிறார்கள். உபாகமங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். மோசேக்கு நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த எல்லைகளை குறிப்பிட்டு ஆண்டவர் சொன்னார். மலை நாட்டுக்கு போங்கள், சமனான வழிக்கு போங்கள், குன்றுகளுக்கு போங்கள், பள்ளத்தாக்குகளுக்கு போங்கள், கடலோரத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு எல்லைகளை குறிப்பிட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிற 8ஆம் வசனத்திலே, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவருடைய சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது மோசேயின் நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. எல்லைகளை அறுதியிட்டு, எல்லைகளை உறுதிப்படுத்தி, நான் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே பின்வரும் சந்ததிகளாகிய நீங்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி சுதந்திரித்துக் கொள்வதற்காக வனாந்திர வழியாய் பிரயாணப்பட்டு வந்த ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே பாரான் என்கிற வனாந்திரத்திலே காதேஸ் பர்னயா என்று சொல்லப்படுகிற இடத்தில் வந்தபோது அங்கே மோசே என்கிற ஆவிக்குரிய தலைவனை பார்த்து சில காரியங்களை சொல்கிறார்கள். கவனிங்கள், என்ன சொல்கிறார்கள்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, அதாவது
காதேஸ் பர்னேயா என்கிற இடத்துல இருக்கும்போது இஸ்ரவேலுடைய பிரபுக்கள் எல்லாரும் வந்து மோசேயிடத்திலே கேட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாய் அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்று சொன்னார்கள். என்ன கேட்கிறாங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்களா, ஆனாலும் என்ன செய்யலாம்? அந்த தேசத்தை போய் சோதித்து பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று, அது உண்மைதானா என்று நாம் சோதித்து பார்ப்போம். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வழியெல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நம்முடைய மனிதர்களை நமக்கு முன்பதாக அனுப்பி வேவு பார்ப்போம். அவர்கள் வேவு பார்த்து அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் சொன்ன பின்பு அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் கடந்து போகலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை மேலோட்டமாக பார்க்கும் போது இது என்ன தவறு இருக்கிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், அப்பொழுது எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். அப்படி போக சொன்னபோது, நீ உன் இனத்தை, உன் தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு என்னை நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்று சொன்னார். அப்படியானால் இந்த ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்களின் செயல்பாடுகளின் அடிப்படையை பார்த்தால், அப்படியா ஆண்டவரே, அப்படியானால் என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் எல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் முதலாவது நானும் என் வேலைக்காரனாகிய எலியேசரும் சேர்ந்து போய் நீ காண்பிக்கிற தேசத்தை நான் பார்த்துவிட்டு நான் திரும்பி வந்து அந்த வழிகளெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நான் பார்த்துவிட்டு திரும்ப வந்து என் மனைவியை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அப்படித்தான் கேட்கிறார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உண்மைதான். ஆண்டவர் எல்லைகளை குறித்து விட்டார், உண்மைதான். அங்கே பள்ளத்தாக்குகள், மலைகள், குன்றுகள், எல்லா பகுதிகளிலேயும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேசங்கள் இருக்கிறதா? ஆனால் அதை நாம் அப்படியே நம்பிவிட முடியாது அல்லவா? ஆகவே அந்த தேசத்தை நாம் போய் பார்த்து விட்டு வந்து விடுவோம். அந்த வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து விட்டு வந்து விடுவோம். ஏனென்றால் இங்கே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவர்களை கொண்டு அந்த கடினமான சூழல் வழியாக எப்படி பிரயாணப்பட முடியும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்திருக்க வேண்டும். அதை மோசேயும் ஒத்துக்கொண்டார். அங்கே அடுத்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அது எனக்கு நன்றாய் கண்டது, கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். இப்பொழுது வேவு பார்ப்பதற்கு, எதை வேவு பார்ப்பதற்கு? ஆண்டவர் சொன்ன தேசம் உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த வழியாய் போக வேண்டும் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக மோசேயின் தலைமையிலே 12 வேவுகாரர்கள் அனுப்பப்பட்டதை நாம் என்னாகமங்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். கவனியுங்கள். அப்படியானால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நம்பாத இந்த இஸ்ரவேல ஜனங்கள் சந்தேகத்தோடு தலைவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஐயா ஆண்டவர் சொல்கிறார் என்று அப்படி போய்விட முடியாது. அதை நாம் நம்முடைய மனிதர்களை அனுப்பி வேவு பார்ப்போம். உடனே மோசேக்கும் வேற வழி இல்லாம அவருக்கும் சரி செய்வோம் என்று ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டார். ஆண்டவரும் சொன்னார், சரி நீங்கள் போய் பாருங்கள். இப்பொழுது அங்கே மோசேயினுடைய ஒப்புதலும் கிடைத்து விட்டது, ஆண்டவரும் ஒப்புதல் தந்து விட்டார். தேவனுடைய அனுமதி சித்தத்தோடு இவர்கள் வேவு பார்ப்பதற்கு அனுப்பப்படுகிறார்கள். 12 பேர், 12 பிரபுக்கள் போனதாக அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை எப்படி ஆபிரகாம் முதலாவது வந்து அந்த தேசத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்பதாக நான் தேசத்தில் இருக்கிற மனைவியை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்வது சரியாக இருக்காதோ, அப்படி போலவே இவர்கள் செய்த காரியமும் சரியானது அல்ல. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. வேவுகாரரை அனுப்பி வழியை பார்க்கட்டும், அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சோதித்து பார்க்கட்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவன் விசுவாசத்தோடு தன் இனத்தை, தன்னுடைய தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்தை பார்த்து அவன் பிரயாணப்பட ஆரம்பித்து விட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் அவர் சொன்ன வார்த்தை மேலே நமக்கு இருக்கிற சந்தேகம். உண்மையாகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரா, இதெல்லாம் சாத்தியம் தானா என்கிற அநேக சந்தேகத்தோடு நாம் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறோம், அவரை பரீட்சித்து பார்க்க விரும்புகிறோம். அவருடைய வழிகள் சரியானதுதானா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறோம். சரி, இப்படி சந்தேகத்தோடு புறப்பட்டு போனவர்களுக்கு என்ன ஆயிற்று? அந்த எண்ணாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் 40 நாள் சுற்றி பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்த்து அந்த தேசத்தினுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறான எதையுமே அவர்கள் அங்கே பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்ன எல்கைகள் அங்கே இருந்தது, பள்ளத்தாக்கு இருந்தது, குன்றுகள் இருந்தது, மலைகள் இருந்தது. ஆண்டவர் சொன்ன ஜாதியார்கள் அங்கே இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன செழிப்பு இருந்தது, வளம் அங்கே இருந்தது. ஆண்டவர் சொல்லாத எதையுமே இவர்கள் பார்க்கவில்லை. இவர்கள் புதிதாக ஒரு வழியை ஆராய்ந்து கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இவர்கள் சந்தேகத்தோடு புறப்பட்டு போனவர்கள் ஆனபடியினால், சந்தேகத்தின் அடிப்படையிலே அவர்கள் கடந்து போனவர்கள் ஆனபடியினால், அவர்கள் திரும்பி வந்து அவர்கள் சொன்ன வார்த்தையை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்களாம்? 27ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நீர் எங்களை அனுப்பின அந்த தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அதுல வார்த்தையை நல்லா கவனிங்க, நீர் எங்களை அனுப்பின தேசம். ஐயா, இது மோசே அனுப்பின தேசம் அல்ல, மோசே இவர்களை கொண்டு போகிற தேசம் அல்ல. தேவன் ஏற்கனவே இவர்களின் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசம், இவர்களுக்காகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசம். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், நீர் அனுப்பின தேசத்துக்கு நாங்க பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது சொல்றாங்க, அது உண்மைதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இதுதான் அதோடைய கனி. இதோட நின்றுக்குமானா கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். நல்லா கவனிங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தேகத்தோடு போனவர்களானாலும் அந்த தேசத்தின் கனியை பார்த்த பின்பு கூட, அந்த தேசத்தின் பலன்களை 40 நாட்கள் அனுபவித்தும் கூட, அந்த கனிகளை எல்லாம் இவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்களே, அந்த சுமந்து கொண்டு வரும்போது பலவான்களான மனிதர்கள் எல்லாம் அங்கே இருக்கத்தானே செய்தார்கள். அவர்கள் ஒருவர் கூட இவர்களை சேதப்படுத்தவில்லையே. அந்த பராக்கிரமசாலிகளால் பயிரிடப்பட்ட அந்த விளைநிலத்தில் இருந்துதான் இவர்கள் கனிகளை அறுத்து தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வெறும் 12 பேர் மாத்திரம் தான் இருக்கிறார்கள். 12 பேரை கூட அந்த பலவான்கள் என்று சொல்லப்படுகிற கானானின் குடிகள் எதிர்க்கவில்லை. அப்படியானால் ஆண்டவர் இதிலே ஒரு மறைமுகமான செய்தியை அவர்களுக்கு சொல்ல விரும்பினார். பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாருங்கள், அவர்கள் பலத்தவர்கள் தான், ஆனால் உனக்கு முன்பதாக அவன் எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி, அவருடைய சந்ததியாராகிய உங்களுக்கு மோசேயின் தலைமையிலே சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து, அந்த பலத்தவர்கள் உங்களை எதிர்க்க மாட்டார்கள், நீங்கள் அந்த தேசத்தின் கனிகளை அனுபவிக்கலாம் என்று மறைமுகமான ஒரு செய்தியை 40 நாட்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தேசத்தின் கனியை சுவைத்தார்கள், சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இவருடைய சந்தேகம் மாறவே இல்லை. இவர்கள் விசுவாசத்திலே பலப்படுத்தப்படவே இல்லை. இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிற சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் உனக்கு தருகிற எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ கிருபையான காரியங்கள், அதையெல்லாம் நீ அனுபவித்தும் நீ இன்னமும் சந்தேகத்தோடு, இன்னமும் ஆண்டவரை நம்பாதபடிக்கு அந்த சத்துருவின் பலத்தையே பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாயே. கவனிங்கள் ஐயா, சத்துருவின் பலத்தை பார்ப்பதற்கல்ல, தேவனுடைய வார்த்தையின் உண்மை தன்மையை பிடித்துக் கொண்டு தேவனை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்கிறதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டுமா? இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக.
இவர்களுக்குள்ள இருந்த சந்தேகம் மாறாததினால் இவர்கள் அந்த கடைசி வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 33ஆம் வசனத்துல, தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப பண்ணினார்கள். இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை குறித்து, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின வாழ்க்கையை குறித்து, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின சபையில வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான நன்மைகளை குறித்து பார்க்க மனதில்லாமல் துர்ச்செய்திகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை கடந்த காலங்களிலே நீ சந்தேகத்தோடு கர்த்தரை சோதித்து பார்த்திருக்கலாம், கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கலாம். ஆனாலும் என்ன, ஆண்டவர் உனக்கு கடந்த காலங்களிலே உன்னை நடத்தி வந்த அதிசயமான வழிகளை பார்த்த பின்பாகிலும் நீ அவரை நம்பி இருக்க வேண்டாமா? நீ அவருடைய அந்த பலத்தை நீ பார்த்திருக்க வேண்டாமா? அனுபவித்திருக்க வேண்டாமா? கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையான காரியங்களை நீ ருசித்திருக்க வேண்டாமா? நீ சத்துருவின் பலத்தையே பார்த்து, சத்துருவினுடைய காரியங்களையே பார்த்து ஏன் துர்ச்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் இல்லையோ? உனக்குள்ளே இருக்கிற சந்தேகம், உனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்தின் அடிப்படையிலே நீ மற்றவர்களுக்கு, மற்றவருடைய இருதயத்தை கலங்க பண்ணுவதற்கு, அவர்கள் அழுவதற்கு, அவர்கள் புலம்புவதற்கு, அவர்கள் முறுமுறுப்பதற்கு ஏதுவாக துர்ச்செய்தியை பரப்ப பண்ணுகிறாயே. நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தின் சீர்கேடுகளை உனக்கு சுட்டி காட்டுகிறார். நீ சந்தேகப்பட்டாய், ஆனால் கடந்த காலத்திலே என் தெய்வம் 40 நாட்களாக உன்னை நடத்தி வந்த பாதையிலே சத்துருக்களின் பலத்தை வைத்து அல்ல, அவருடைய பராக்கிரமத்தினால் நீ நடத்தப்பட்டாய். ஒருவன் உன்னை சேதப்படுத்தவில்லை. கொள்ளை நோய் உன்னை மேற்கொள்ளவில்லை, கொள்ளை நோய்க்கு உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. அது உன்னுடைய சுய முயற்சி அல்ல, நீ ஏதோ எடுத்துக்கொண்டிருக்கிற பிரிகாஷன்ஸ் அல்ல, நீ பாதுகாப்பான உடைகளை, நீ பாதுகாப்பான அந்த கவசங்களை, நீ பாதுகாப்பான மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதனால் அல்ல, அவரே உனக்கு பாதுகாப்பை தந்தார். உலகத்திலே லட்சங்களை கொன்ற கொள்ளை நோய் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாக்காதபடிக்கு தேவனே காத்தார் என்கிற விசுவாசம் ஏன் உனக்குள் இல்லாமல் போனது? நீ சொல்லுகிறாய், துர்ச்செய்தியை பரப்ப பண்ணுகிறாய். உன்னுடைய துர்ச்செய்தி நிமித்தம் ஜனங்கள் புலம்பினார்களாம். 14ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? துர்ச்செய்தியை கேட்ட ஜனங்கள் புலம்பினார்கள், ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள், நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். மாத்திரமல்ல, முடிவாய் அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள், நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறோம் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே நீ அவிசுவாசம் கொண்டிருக்கிறதினால், நீ சந்தேகப்படுகிறதினால், நீ கர்த்தரை நம்பாமல் போனதினால், துர்ச்செய்தியை பரப்ப பண்ணுகிறதினால் ஒரு கூட்டு ஜனங்களை எகிப்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாய். மறந்து போகாதே. உனக்கு மாத்திரம் அழிவு இல்லை, உனக்கு மாத்திரம் நியாய தீர்ப்பு இல்லை, உன்னோடு ஒரு கூட்டத்தையும் அழைத்துக் கொண்டு போகிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆண்டவர் எகிப்தின் தேவர்களுக்கு நியாயம் செய்து செங்கடலை கடந்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய ஜனங்களை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கும் போது நீ உன்னுடைய அவிசுவாசத்தினாலே, நீ உன்னுடைய சந்தேகத்தினாலே எப்படி ஜனங்களை எகிப்துக்கு திருப்பலாம்? சபைக்குள்ள இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கடந்த காலங்களிலே செய்த நன்றியை மறவாமல் நீ துர்ச்செய்தியை பரப்ப பண்ணுவாயானால், நீ சபைக்கு விரோதமாக எழும்பி தேவ ஜனங்கள் பின்மாறி போவதற்கு, அவர்கள் தேவனை முறுமுறுப்பதற்கு காரணமாக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிடும். ஜாக்கிரதை. ஆண்டவர் எல்லா காலத்திலும் நீ பேசுகிற காரியங்களை கேட்டுவிட்டு மௌனமாய் இருந்து விடுவார் என்று சொல்லிவிட முடியாது. இங்கே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை வருவித்துக் கொண்டார்கள். 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள்? 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் கேட்கிறார், தோளிலே சுமந்து கொண்டு வந்த தேவன் கேட்கிறார், உன்னை சத்துருக்களின் கையிலிருந்து 40 நாட்கள் பாதுகாத்த தேவன் கேட்கிறார். நீ எதுவரைக்கும் என்னை கோபப்படுத்துவாய்? நீ எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பாய்? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை இன்னமும் அவரை கோபப்படுத்துவானே? இன்னமும் அவரை விசுவாசியாமல் இருப்பது ஏன்? நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு அவரை கட்டிச் சேருங்கள். இன்றைக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். நீ நியாய தீர்ப்புக்கு பாத்திரவானாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். இல்லை, நீ வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளி. நீ தேவனால் அழைக்கப்பட்டவன். உன் முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்க, கர்த்தர் உன்னை பராமரிக்க, கர்த்தர் உன்னை பாதுகாக்க சித்தம் கொண்டிருக்கும் போது நீயோ சத்துருவின் பலத்தை பார்த்து ஏன் அழிக்கப்பட வேண்டும்? இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்புவாராக. யோசித்து பாருங்க, இந்த ஜனங்கள் இப்பொழுது மற்றவர்களின் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நடத்தி ஆண்டவர் கேட்கிறாரு, நான் இவர்கள் எல்லாம் அழித்து போடட்டும். அப்படிதான் சொல்றார். இந்த சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு, அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த காலத்திலே கவனமாய் கவனிக்க வேண்டும். 12ஆம் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து, திரும்பவும் சொல்கிறேன், நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு. 2 வார்த்தை முக்கியா? நீ எப்பொழுதுமே சபைக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா பேசிட்டு உயிரோட இருந்துடலாம் நினைக்கிறியா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை இந்த சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போடுவேன். நான் அவர்களுக்கு இந்த கொள்ளை நோய்க்கு வாதிட வைப்பேன். அப்படி செய்துவிட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்த சாதியாக்குவேன் என்று மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் தோளிலே தூக்கி சுமந்து வரப்பட்ட நீ, 40 நாட்கள் சத்துருவின் கரத்திலே பாதுகாக்கப்பட்ட நீ கொண்டிருக்கிற அவிசுவாசம், நீ கொண்டிருக்கிற சந்தேகம், நீ பரீட்சை பார்ப்பது, ஜனங்களுக்குள்ளே துர்ச்செய்தியை பரப்ப செய்து அவர்களுடைய இருதயத்தை கலங்க செய்வது, அவர்களை அழுது கொண்டிருக்க செய்வது, அவர்களை புலம்ப செய்வது, அவர்களை முறுமுறுக்க செய்வது, அவர்களை சாவுக்கு நேராக நடத்துவது, அவர்களை எகிப்துக்கு நேராக திரும்ப பண்ணுவது. உன்னுடைய பாவத்தின் பட்டியல் நீளுகிறது. சபையே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு. உன்னுடைய பாவத்தின் பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. இது தேவனை கோபப்படுத்துகிறது. ஆண்டவர் கேட்கிறார், எதுவரைக்கும் நான் பொறுமையாக இருக்கட்டும்? நான் இவர்களுக்கு கொள்ளை நோயை வருவிப்பேன். அப்படியானால் 40 நாட்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அந்த கொடிய பலவான்களான ஏனாக்கியரின் புத்திரரால் வீழ்த்தப்படாத நீ தேவ கரத்தால் வீழ்த்தப்பட போகிறாய். பாதுகாக்கப்பட்ட நீ இப்பொழுது தேவ கரத்தினால் சங்காரமாக போகிறாய். 40 நாள் பாதுகாக்கப்பட்டது தேவ கரத்தால் என்பதை விசுவாசிப்பாயானால் நீ பாதுகாக்கப்பட முடியும். நீ கர்த்தரை விசுவாசிப்பாயானால், நீ கர்த்தரை பற்றிக் கொள்வாயானால் நீ தொடர்ந்து பாதுகாக்கப்படுவாய். இல்லாவிட்டால் நீ எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்வாயானால், ஒருவேளை நீ சொல்லுகிற கடைசி வார்த்தை அதுவாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு அங்கே அவர்களிடத்தில் பேசுகிறார். அதை தொடர்ந்து நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், சரி இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே, இனியாயிலும் அவர்கள் திருந்தினார்களா என்று பார்த்தால் 39ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரோடும் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் ப்ரொக்ளைம் பண்ணி இருக்கிறார். இப்படி சொன்னதுனால மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு நான் கொஞ்சம் பேருக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அந்த ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் வரல பாருங்க. அப்படியானால் இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பாவங்களை நீங்கள் பட்டியலிட்டால்
சந்தேகம், சோதித்து பார்த்தார்கள், அவர்களே சுய தீர்மானங்களை எடுத்தார்கள், அதை ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், அதற்கு ஒப்புதல் பெற்றுக் கொண்டார்கள், இப்பொழுது பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை. அது தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மோசே தான் கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொன்னார்கள். அங்கே அந்த பலத்த சத்துருவினுடைய பலத்தை மாத்திரமே மிகைப்படுத்தி பேசினார்கள், துர்ச்செய்தியை பலம்ப பண்ணினார்கள். அங்கே ஜனங்களை அழ வைத்தார்கள், புலம்ப வைத்தார்கள், அவர்கள் துக்கிக்க வைத்தார்கள், அவர்கள் தற்கொலைக்கு நேராக தூண்டப்பட்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு திரும்புவதற்கு அவர்கள் இதயத்திலே மனம் கொண்டார்கள். இப்போ கீழ்ப்படியாமையும் இருக்குது. இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், இங்க சந்தேக பார்வையோடு பார்த்த ஜனங்களின் செயல்பாடுகள், அதே தேசம், அதே ஜனங்கள், அதே சூழல். ஆனால் 46 வருஷத்துக்கு பின்பு, 46 வருஷத்திற்கு பின்பு யோசுவாவின் தலைமையிலே அதே தேசத்தை ஆண்டவரால் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. ஐயா, நீ சந்தேகத்தோடு எவைகளை கடந்த காலத்திலே சுதந்திரிக்க முடியாமல் இழந்து போனாயோ அவைகளை நிகழ்காலத்திலே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யடையாளமாயிருக்கிற யோசுவாவின் தலைமையிலே நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? ஒருவேளை கடந்த காலத்திலே அவிசுவாசத்தினாலே நீ இழந்து போனவைகளை திரும்பவும் இந்த காலத்திலே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை விசுவாசி. தேவன் உனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் காரியங்களை உறுதியாய் பற்றிக்கொள். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தீவிரம் காட்டு. அந்த தேவனை நீ பற்றிக்கொள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்படியானால் எந்த தேசத்தை உன்னுடைய முற்பிதாக்கள் சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னார்களோ, எந்த தேசம் பலவான்களால் நிறைந்திருக்கிறது, அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொன்னார்களோ, அதே பராக்கிரமும் பலமும் நிறைந்த அந்த பலவான்களின் புத்திரரை நீ அழித்து போடுவாய். இங்கே மாற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய விசுவாச பார்வை. நீ சந்தேக கண்களோடு பார்த்துக் கொண்டிருந்தாய். இப்பொழுது ஆண்டவர் உனக்கு பார்க்க விரும்பு அந்த பார்க்க சொல்கிற காரியம் என்னவென்றால், நீ விசுவாச கண்களோடு பார். எப்படி பார்க்க வேண்டும்? வேறு பார்க்க போன 2 பேர் பார்த்தது போல பார்க்க வேண்டும். யோசுவாவும் காலேபும் பார்த்தது போல பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அவங்க சொன்னாங்க, இந்த தேசம் நல்ல தேசம். அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை பாருங்களேன். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவங்க நீர் அனுப்புற தேசம் சொல்லல, வாக்குத்தத்த தேசம் சொல்லல, பொதுவா சொன்னாங்க அந்த தேசம் நல்ல தேசம். சொல்லிட்டு சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கவனிங்க, சந்தேக பார்வை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே 46 வருடங்களுக்கு முன்பதாக விசுவாச கண்களோடு பார்த்த யோசுவா, விசுவாச கண்களோடு பார்த்த காலேப், இப்போ இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய முதிர் வயது, அவர்கள் போரிட்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெயித்து விட்டார்கள். அதைத்தான் நான் முதலாவது உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். எது ஒரு நாளிலே சந்தேக கண்களோடு பார்க்கப்பட்டு தேவ ஜனங்களால் சுதந்திரிக்க முடியாது என்று முத்திரையிடப்பட்டிருந்ததோ, அது நிமித்தமாய் நியாய தீர்ப்பை சந்தித்திருந்தார்களோ, அதே தேசம் விசுவாச பார்வையுடைய மனிதர்களால் சுதந்திரிக்கப்பட்டு விட்டது. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ சபையின் மக்களே, ஒருவேளை கடந்த காலத்திலே நீ சந்தேக கண்களோடு பார்த்திருப்பாயானால் அந்த பார்வையை விட்டு நீ மனம் திரும்பு. கர்த்தரை விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள். நீ அவரை சோதித்து பார்க்க நிற்க வேண்டாம். அவர் உனக்கு
வாக்கு பண்ணின வாழ்க்கையை, உனக்கு வாக்கு பண்ணின எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஒரு முறை கூட வானத்தை அசைப்பதற்கு, ஒரு முறை கூட இந்த பூமியை கலங்க பண்ணுவதற்கு, உனக்காகவே அதை செய்து விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உனக்காக வழியை அவர் திறக்க முடியும். உனக்காக அவர் வனாந்திரத்திலே அங்கே ஒளி வீச செய்ய முடியும். அந்த மகத்துவம் உள்ள தேவனை பற்றிக் கொள்வதை அல்லாமல் நாம் வேறு என்ன செய்துவிட போகிறோம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்குள்ள இருந்த கொஞ்ச சந்தேகம், கொஞ்சம் அவிசுவாசம், அது அந்த பாளையத்தை கலங்க பண்ணிட்டு மாத்திரம் இல்ல, 46 வருடங்கள் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு குறைவுள்ளவர்களாய் மாறி போனார்கள். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், அருமையான தேவ சபையின் மக்களே, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே, உங்களுடைய சந்தேகத்தினாலே, நீங்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறதினாலே, நீங்கள் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுகிறதினாலே, அந்த யோசுவாவும் காலேபும் 46 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. 46 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று இந்த வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, எரிகோவின் ஜெயத்தை குறித்து பக்கம் பக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறதே, 31 ராஜாக்களின் ஜெயத்தை ஒரே வார்த்தையில் எழுதிவிட்டீரே, என்ன தகப்பனே என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், இவர்கள் 46 வருடம் காத்திருந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை குறித்து நல்ல பார்வை இருந்தது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் மேல் நம்மேல் பிரியமா இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கை உண்டாயிருந்தது. ஆனாலும் அவர்கள் 46 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது 46 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவர் அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு பெரிய பெரிய பராக்கிரமங்களை செய்ய அவர்களுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு துரிதமாய் வேகமாய் அவர்களுக்கு முன்பதாக இருந்த சத்துருக்களை அவர் துரத்தி அழித்து போட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த காலங்களிலே நீ அவிசுவாசமான மனிதர்களாலே சூழ்ந்திருக்கிறதினால் இழந்து போய் தாமதப்பட்டு நிற்கிறாயோ, கர்த்தரை விசுவாசிக்கிற யோசுவாவே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற காலேபே, உனக்கு முன்பதாக நிற்கிற சத்துருவை தோற்கடிப்பதற்கு நீ பெரிய யுத்தங்களையும் பெரிய முழக்கங்களையும் செய்ய வேண்டியது இல்லாதபடிக்கு கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரே உனக்காக சத்துருக்களை நிக்கிரகம் பண்ணி போடுவார். நீ காத்திருந்தது போதும். 46 வருடங்கள் காத்திருந்தாய் அல்லவா? இனியும் ஒவ்வொரு பட்டணமாக சுந்தரிப்பதற்கென்று ஆண்டவர் உனக்கான காரியங்களை வைக்கவில்லை. மாறாக கெபியிலே ஒளித்துக் கொண்டிருக்கிற, இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த மறைமுக சத்துருவை அழித்து விடுகிறதிலே நீ கவனமாய் இருப்பாயானால், யோசுவாவே, காலேபே, ஜெயம் உன் மேல் கடந்து வருகிறது. ஜெயத்தின் மேல் மாஜெயம் உன் வாழ்விலே கடந்து வருகிறது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகிறது, உன்னுடைய ஊழியத்திலே வருகிறது. நீ ஒவ்வொன்றாய் அல்ல, தொடர்ச்சியாய் 31 ராஜாக்களையும் வீழ்த்திவிட்டு அந்த சத்துருக்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணிவிட்டு ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு சமாதானம் இருக்கிற காலத்துக்குள்ளாக கர்த்தரனை கொண்டு போக விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசங்கள் மாறட்டும். அந்த அவிசுவாசத்திற்கு காரணமாயிருக்கிற பாவத்தின் வஞ்சனைகள் அழிக்கப்படட்டும். எகிப்தின் நினைவுகள் அகற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நீ இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால், நீ ஆசை இச்சைகளை பிடித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால், பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால், நீ மனம் திரும்பு. உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவன் பட்சமாய் திரும்பு. உன்னை தாழ்த்து. அப்பொழுது ஒருவேளை அவர் உனக்கு மன்னித்து உனக்கு உன்னுடைய எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுதலையாக்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து உன்னை பாதுகாத்து மீண்டும் ஒரு சமாதானம் உள்ள காலத்துக்குள்ளாய் உன்னை கொண்டு போக முடியும். ஒருவேளை இருதய கடினம் கொண்டு, இல்லை நான் செல்வது சரிதான் என்று உலகத்தால் காண்பிக்கிற பாதுகாப்பு முறைகளை நம்பிக்கொண்டு தேவ சபை இருக்குமானால்
சபை ஒன்றை அறிந்து கொள்ளட்டும், தேவ ஜனம் ஒன்றை அறிந்து கொள்ளட்டும். தேவ கரமே உனக்கு பாதுகாப்பு அல்லாமல் உலகம் பாதுகாப்பு அல்ல என்பதை உன்னுடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் தெரிவிப்பார். உலகம் பாதுகாப்பு அல்ல, உலகத்தின் வாழ்க்கை முறை பாதுகாப்பு அல்ல என்பதை நீயும் உன் குடும்பத்தாரும் அறிந்து கொள்வீர்கள். தேவ ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டாம். யோசுவாவை போல, காலேபை போல ஒருவேளை சுதந்தரிப்பதற்கு கால தாமதமானாலும் பரவாயில்லை. கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. தேவ சபையே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை நடத்துகிற, உன்னை தூக்கி சுமக்கிற, உன்மேல் பிரியமாய் இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வை. அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால், சுதந்திரித்துக் கொள் என்று சொல்வாரானால் அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் இந்த திருச்சபையை ஏற்படுத்தி இருப்பார் என்றால் அவர் சொல்லியிருக்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை மேற்கொள்வதற்கு எந்த மனிதனாலும் முடியாது, எந்த அதிகாரத்தாலும் முடியாது. சத்துருவின் பலம் அல்ல, தேவ கரத்தின் பலமே நமக்கு துணையாக நிற்க போகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை திடப்படுத்துவாராக. அன்றைக்கு யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் இருந்த விசுவாசத்தின் ஆவி உங்களை பற்றி பிடிப்பதாக. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற மனுஷனாய், மனுஷியாய், தேவ சபையாய் நீ மாறிவிடுவாயாக. உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே இப்படி அவர்களை குறித்து மோசே நினைவு கூறுகிறான். அப்படி இருந்தும் அந்த தேசத்தின் கனிகளை எல்லாம் பார்த்து, அந்த தேசத்தின் பலவான்களுடைய கரங்களுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை பாதுகாத்து ஜீவனோடு திரும்பவும் யோர்தானை கடந்து கனிகளை சுமந்து வந்திருக்கிறாயே, நீ அப்படி இருந்தும் கூட அந்த தேசத்திற்கு போக மாட்டோம், வாக்குத்தத்தம் பண்ணிடப்பட்ட தேசம் எனக்கு வேண்டாம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்பாயானால், உன் கூடாரங்களிலே அமர்ந்து முறுமுறுப்பாயானால், இந்த 2 வார்த்தை முக்கியம். இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நீ வீட்டுல உட்கார்ந்து முறுமுறுத்தா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று ஜனங்களின் இருதயத்தை தொடர்ந்து கலங்க பண்ணுவாயானால் நீ கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கப்பட முடியாது. நீ தேவ கரத்தின் பயங்கரத்துக்கு தப்பு வைக்கப்பட முடியாது. ஒன்று மாத்திரம் செய், சத்துருவின் பலத்தை அல்ல, எதிராளியுடைய பராக்கிரமத்தை அல்ல, உன்னை அழைத்த தேவனை பற்றிக்கொள், அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொள். பயப்படாதே, கலங்காதே, திடமனதாயிரு. கர்த்தருக்கு முன்பதாக உன் வழியை சுவைப்படுத்திக்கொள். இரவும் பகலும் உடைய வேத வசனத்தின் மேல் நீ பிரியமாயிரு. அதை செய்வதற்கு நீ சாவதானமாயிரு. கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். ஜெயத்தின் மேல் ஜெயம் தொடர்ந்து வருகிற காலங்களிலே உன்னை தேடி வரும். ஒருவேளை ஒவ்வொரு காரியமா நீ யுத்தம் பண்ணி மேற்கொள்ள வேண்டியதில்லை. ஒரேடியாக, வேகமாக, துரிதமாக உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு மேலேயும் ஜெயத்தை கொடுக்கிற நாட்கள் உண்டாகிறது. யோசுவாவே, காலேபே, நீ 46 ஆண்டுகள் காத்திருந்தது போதும். உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படிக்கு நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு நீ விசுவாச ஆவியுள்ளவனாய் இருக்கிறதினாலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஜெயத்தின் மேல் ஜெயம் வருகிற காலம் இது. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. தொடர்ந்து ஓடு, விட்டுவிடாதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே, திகையாதே. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கை எட்டிவிடும் தூரத்தில்
நீ அசதியாய் இருந்து விடாதே. இவ்வளவு நாள் ஓடிட்டேன் ஐயா, 38 வருஷம் இவங்களோட நான் தொலைச்சிட்டேன் ஐயா. இப்பதான் ஐயா இந்த தேசத்துக்குள்ள வந்திருக்கிறேன், இனியாவது நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உனக்கு கண்களுக்கு முன்பதாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சத்துருக்களை அழித்து நிர்மூலமாக்குகிறதிலே நீ கவனமாய் இருப்பாயானால் எஞ்சி இருக்கிற சத்துருக்களையும் பலத்தவர்களையும் நிக்கிரகம் பண்ணுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே தொடர்ந்து உன்னை கலங்கு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலேயே உன்னுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் சத்துருக்களை அழித்து போடுகிறார். எல்லா சத்துருக்களும் உன்னுடைய கால்களுக்கு கீழாக மிதித்து போடப்படுகிறார்கள். சமாதானத்தின் தேவன் உன் குடும்பத்தை ஆளுகை செய்வாராக, உன் தேசத்தை ஆளுகை செய்வாராக, உன்னுடைய பட்டணத்தை ஆளுகை செய்வாராக, நீ இருக்கிற திருச்சபையை ஆளுகை செய்வாராக. அந்த ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற கிருபையோடு வாழ்வதற்கு கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்தி செபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த காலை நேரத்திலே கடந்த காலங்களிலே சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் பேசின எல்லா குற்றங்களையும் கர்த்தரைகளுக்கும் மன்னியும். நீர் எங்களுக்கு காலங்களிலே சொன்ன திருவார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அதை பற்றிக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறதற்கு கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். யோசுவாவை போல, காலேபை போல விசுவாச ஆவியுள்ளவர்களாய் எங்களை நிலைநிறுத்தும். எங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகா பெரிய ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களுக்கு எதிரடையாய் கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கலங்கி நின்ற சத்துருக்களை நீரே தொலைத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீரே அவைகளை நிர்மூலமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு திருச்சபையின் ஐக்கியத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதவர்களாய், தேவனுடைய பிரமாணத்திற்கு ஆண்டவரை கீழ்ப்படியாதவர்களாய் ஒருவராயிலும் காணப்படாதபடிக்கு எங்கள் தகப்பனே அவர்களுடைய சுதந்திரத்தில் இருந்து அவர்கள் தள்ளிவிடப்படாதபடிக்கு இப்பொழுது நாங்கள் கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த வாக்குத்தத்த வாழ்க்கையை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் மேல் கிருபையாயிருக்க கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தையும் ஆண்டவரே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியையும் ஆற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நடத்தும். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.